இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காவேரி, நாம எப்பவும் பண்றதை விட இந்த தடவை நாம பண்ண போற இந்த நோன்பு ரொம்ப சிறப்பா இருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் அக்கா காஞ்சனா இதுல கலந்துக்க போறத நினைச்சா என் மனசுக்கு சந்தோஷமாவும் நிறைவாவும் இருக்கு. உண்மைதாமா. நேரமாச்சே, ஏன் இன்னும் காஞ்சனா வரல? காவேரி, நீ காஞ்சனாவுக்கு போன் பண்ணி அவ எங்க வந்துகிட்டு இருக்கான்னு கேளு. இதோ அப்பா, அவங்களே வந்துட்டாங்க. வாமா திவ்யா. பாட்டி, நல்லா இருக்கியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கம்மா. வாங்க வாமா. மாப்ள, வாங்க. வாமா காஞ்சனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேப்பா. காஞ்சனா, நீங்க எல்லாம் வந்ததுல இதுவரைக்கும் நடந்த காரடையோ நோன்பை விட இந்த வருஷம் நடக்க போற இந்த நோன்பு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா இந்த நோன்புல, இந்த பண்டிகையில தான் வருஷம் முழுக்க பாதுகாப்பா வச்சிருந்த நம்ம குடும்ப வம்ச வழி விளக்க ஏத்துவோம். அந்த விளக்க அலங்கரிச்சு சாமி கிட்ட வேண்டி நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க தான் இந்த விளக்கை ஏத்தணும். அதுதான் நம்ம குடும்ப வழக்கம். நம்ம குடும்பத்தோட வழக்கப்படி இப்ப வரைக்கும் இந்த நோன்பு அன்னைக்கு அந்த குலவிளக்க நான் தான் ஏத்திட்டு இருக்கேன். இத்தனை வருஷமும் எந்த குறையும் வந்துடாம நான் இந்த சம்பிரதாயத்தை வருஷா வருஷம் இந்த நோன்பு அன்னைக்கு தவறாம பண்ணிக்கிட்டு வரேன். திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு திருவோட பொண்டாட்டி மருமகளா வர்றப்ப என்னோட பொறுப்பை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வருஷா வருஷம் இந்த காரடையா நோன்புல அந்த விளக்க பூஜை அறையில சாமிய கும்பிட்டுட்டு ஏத்துவோம். அந்த வம்சாவழி விளக்க இந்த வருஷம் என் பேத்தி ஸ்ரீதான் ஏத்த போறா. கல்யாணம் இன்னும் நடக்கலைனாலும் என் பேத்தி ஸ்ரீதா இந்த வீட்டு மருமக. திருவ கட்டிக்க போறவ அவதானே. சரிங்க பாட்டி, இனி உங்களை மாதிரியே நானும் இந்த பொறுப்பை நல்லபடியா ஏத்துக்கிட்டு பண்றேன். சரியா? பாட்டி, எங்க திருவ காணோம்? திரு அவன் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காமா, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரிங்க பாட்டி. என்ன மாமா, ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு.